வந்து காரில் இருக்கும்போது 3 பேர் வந்திருக்கிறாங்க. 3 பேருக்கு போதையிலே வந்திருக்கிறாங்க. கத்தியால் கண்ணாடியை உடைச்சிருக்காங்க. அது பிறகு அந்த கூட இருந்த ஆண் நண்பரை தலையில் அடித்து அவரை காயப்படுத்தி மயக்கணில் போட்டுட்டு 3 பேர் அந்த பெண்ணை இழுத்து சென்று பாலியல் பலாத்காரம் பண்ணியிருக்கிறாங்க. அதன் பிறகு அந்த பெண் சொல்லுறதுக்கே ரொம்ப வருத்தமாக இருக்குது. எங்களுக்கு நாக்கு கூட கூசுது. ஆடை இல்லாமல் அந்த பெண் தனியாக வந்திருக்கிறார். பிறகு அந்த மயக்கம் தெளிந்த உடனே அந்த அடிபட்ட நபர் காவல்துறை ஃபோன் பண்ண உடனே அவர் வந்து இவர்களை எடுத்து பிறகு அந்த பெண்ணையும் தேடி பார்த்து, ஆடை இல்லாமல் இருந்த அந்த பெண்ணை தேடி பார்த்து மருத்துவமனைக்கு அழைத்து சென்றிருக்கின்ற ஒரு கொடூர சம்பவம் இன்றைக்கு அரங்கேறி இருக்கிறது சொன்னால் உண்மையிலேயே இந்த ஆட்சி எவ்வளோ தூரம் மோசமான முறையில் காவல்துறை இருக்கிறது என்பதை சுட்டிக்காட்டுகிறது. நாங்களாம் நினைத்து கொண்டிருக்கிறோம் இந்தியாவிலேயே ஒரு பாதுகாப்பான நகரம், நாகரிகமான நகரம் கோயம்புத்தூர் அப்படின்னு நினச்சிட்ருக்கிறோம். ஆனால் அந்த கோயம்புத்தூரில் இந்த மாதிரி ஒரு சம்பவம் அரங்கேறி இருப்பது என்பது இன்றைக்கி எல்லா பெற்றோர்களையும் கண்கலங்க வைக்கிறது, மனம் பத வைக்கிறது. இதற்கு யார் காரணம்? இந்த திமுக ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி. இது பெண்களுக்காக எதிரான பாலியல் மாடல் ஆட்சி அப்படின்னு தான் சொல்லணும். பெண்களுக்கு எதிரான குற்றங்களை அதிகரித்திருக்கக்கூடிய ஒரு பாலியல் மாடல் ஆட்சின்னு தான் சொல்லணும். இதே மாதிரி 2013ஆம் ஆண்டு ஒரு சம்பவம் நடந்தது. தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டத்தில் தாதன்குளங்கிற ஒரு கிராமத்தில் ஒரு பெண்ணை கற்பழித்து கொலை செய்யப்பட்டார். அன்றைக்கு எதிர்கட்சி தலைவராக இருந்த நமது முதலமைச்சர், அன்றைக்கு எதிர்கட்சி தலைவராக இருந்த இன்றைய முதலமைச்சர் உடனடியாக அவருடைய தங்கையை மதிப்புக்குரிய கனிமொழி அவர்களையும் அழைத்துட்டு போய் அங்கு மிகப்பெரிய போராட்டமே நடத்தி காட்டினார். கரூரில் நடந்த 41 பேர் படுகொலை அப்படிதான் சொல்லணும். அதற்கு இரவோடு இரவாக வந்த நமது முதலமைச்சர் நேற்று நடந்த சம்பவம் ஒரு சாதாரண சம்பவமாக யாரும் நினைத்து விடக்கூடாது. ஆனால் இந்து வரையிலும் மதிப்புக்குரிய கனிமொழி அவர்கள் எந்த இதுவும் பேசியிருக்காரா என்று சொன்னால் எனக்கு தெரியவில்லை. நீங்கள் தான் கேட்கணும். முதலமைச்சரும் இதுவரைக்கும் எந்த விதமான அறிக்கையும் இதுவரைக்கும் தந்திருக்காரான்னு சொன்னால் அதை பத்திரிகையாளர் ஊடக நீங்கள் தான் அதை பற்றி கேட்கணும். இதுக்கெல்லாம் அடிப்படையாக காரணமாக இருக்கக்கூடியது கோயம்புத்தூரில் வந்து நமது மதிப்புக்குரிய அகில இந்திய மகளிர் அணி தலைவர் வானதி சீனிவாசன் அவர்களும் திரு முருகானந்தம் அவர்களும் சொன்னார்கள், கோயம்புத்தூரிலே கஞ்சா போதைப்பொருள் அதிகமாக இருக்கிறது. மெத்துப்பேட்டை அதிகமாக இருக்கிறது. ஆனால் இவர் காவல்துறை அதிகாரியே சொல்லியிருக்கார், இதை வெளியே சொன்னால் என்னுடைய உயிருக்கே ஆபத்து வரும்னு ஒரு காவல்துறை அதிகாரி கோயம்புத்தூரில் ஒரு நல்ல அதிகாரி சொல்கிறார். அப்படின்னா நார்காட்டிக் போஸ்டிங் வாங்குவதற்கு 25 லட்சம் 30 லட்ச ரூபா கொடுத்து கோயம்புத்தூருக்கு வர்றது மாதிரி காவல்துறை டிரான்ஸ்ஃபருக்கு அவ்வளோ பணம் கொடுக்குறாங்க. காரணம் கஞ்சா இந்த போதைப்பொருளுடைய தலைநகரமாக, 2வது தலைநகரமாக கோயம்புத்தூர் விளங்கி கொண்டிருக்கிறது. பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் 60% பெண்களுக்கு எதிரான குற்றம். இதுவரையிலும் மே மாதம் 5ஆம் தேதி 25வது வருடம் மே மாதம் வரைக்கும் 18,200 பாலியல் பலாத்காரங்கள் இந்த ஆட்சியில் நடைபெற்றிருக்கு. இதற்கு பெயர் தான் திராவிட மாடல் ஆட்சி. 18,200 6000 கொலை குற்றங்கள் நடந்திருக்கிறது. 31 லாக்அப் டெத் மரணங்கள் நடந்திருக்கிறது. குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் 15% அதிகமாக இருக்கிறது. போக்சோ குற்றங்கள் 50% அதிகமாக இருக்கிறது. ஆனால் தொழில்துறையில் வெள்ளை அறிக்கையில் கேட்டால் விட மாட்டார்கள். வெறும் பேப்பரை தான் காட்டுவாங்க தொழில்துறை மந்திரி. நான் உண்மையிலே இன்றைக்கு கேட்குற நமது முதலமைச்சரை பார்த்து நான் சொன்னது இதெல்லாம் சரியா இல்லை தவறா என்பதை மாண்புமிகு முதலமைச்சர் ஒரு விளக்கம் தர வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். பெற்றோர்கள்
தங்களுடைய பிள்ளைகளை கல்லூரிக்கு அனுப்பி படிக்க வைக்க முடியவில்லை. வேலைக்கு போய் பெண்கள் திரும்ப முடியவில்லை. இரவு நேரங்களில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. இதையெல்லாம் திராவிட மாடல் ஆட்சி தான் பதில் சொல்ல வேண்டும். நான் சொன்னது தவறா, இவ்வளவு புள்ளி விவரங்கள் தவறா இல்லையா என்பதை அவர்கள் முதலமைச்சர் விளக்க வேண்டும். இதனை கண்டித்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய அகில இந்திய மகளிர் அணி தலைவி மதிப்புக்குரிய வானதி சீனிவாசன் அவர்கள் இன்று மாலை கோயம்புத்தூரில் மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை, பெண்களுக்கு எதிரான இந்த குற்றங்களை கண்டிக்கிற ஆர்ப்பாட்டத்தை அவருடைய தலைமையிலே நடத்த இருக்கிறார்கள். நாளை மறுதினம் தமிழ்நாடு முழுவதும் எங்களுடைய கட்சி மாவட்டங்களுடைய தலைநகரில் இதனை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடத்தப் போகிறோம். பாரதிய ஜனதா கட்சி என்றைக்கும் பெண்களுக்கு ஆதரவாக எல்லா விஷயங்களிலும் நாங்கள் தொடர்ந்து பெண்களுக்கும் பொதுமக்களுக்கும் ஆதரவாக இருப்போம் என்பதை இந்த நேரத்தில் நாங்கள் உங்களுக்கு சொல்லிக்கொள்கிறோம்.